வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஹா கல்யாணம் தான். சூர்யா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் என்ன நம்ம மகாட்ட சொல்லலை, அந்த ஒரு வார்த்தை என்னவா இருக்கும், நம்ம எதை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஐ லவ் யூ சொல்லவே இல்லையோ கல்யாண நாள்லேருந்து. சரி, ஓகே, இன்றைக்கி எப்படியாவது மகாவுக்கு ஐ லவ் யூ சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதேமாதிரி நம்ம மகா பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா கிட்ட, அக்கா அவர் கடைசி வரை என்கிட்ட ஐ லவ் யூ சொல்கிற மாதிரி தெரியல, அதனால் நானே இன்றைக்கி சொல்லிடலான்னு இருக்கேன்க்கா அப்படின்னு சொன்னோன்னே ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷமாக. அதுக்கப்புறமா நம்ம அனாமிகா பார்த்திங்கன்னா விஜய் கிட்ட போயிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி உன்னுடைய கவிதையை நான் ஒருத்தவங்கள்ட்ட காமிச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு நான் இதுமாதிரி அன்றைக்கி பிரபாட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாருமே சொல்கிறாங்க. உடனே விஜய் பார்த்திங்கன்னா எதுவுமே பேசாமல் மௌனமாக இருக்கார். அதேமாதிரி அந்த கவிதையை பற்றி சொன்னதுனால கொஞ்சம் சந்தோஷத்தில் நின்றுட்டு இருந்தார். அப்புறம் இது எல்லாத்தையுமே கோட்டீஸ்வரிகிட்ட நம்ம பிரபா சொல்லிடுறாங்க, இந்தமாரி அனாமிகா என்கிட்ட பேசினா சொன்னான் அப்படின்றத. உடனே நம்ம கோட்டீஸ்வரி பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா கிட்ட சொல்லி சூர்யா பார்த்திங்கன்னா மகா வீட்டுக்கு வரும்போது மகா கிட்ட என்னங்க நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க, என்ன அப்படின்னோடனே இந்தமாரி அனாமிகா பண்ணுறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை என்கிட்ட வருத்தப்படுறாங்க அப்படின்னோடனே செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. மகா போயிட்டு ஹாலில் நின்றுட்டு அனாமிகா இங்கே வா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா பிடிச்சி செமையாக கத்தி விட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ இங்கே இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா நீ ஏன் தங்கச்சி வாழ்க்கையவே கெடுக்க பார்க்குறியா. உடனே விஜய் கிட்ட போயிட்டு, விஜய் இனிமேல் நீங்கள் தான் முடிவெடுக்கணும், உங்களுக்கு முதல் மனைவின்னு சொல்கிற அனாமிகா இங்கே இருக்கணுமா இல்லை ஏன் தங்கச்சி இங்கே இருக்கணுமா, நீங்கள் தான் முடிவெடுக்கணும், இதுக்கு மேலே என் தங்கச்சி கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மகா செமையாக கத்தி விட்டுறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கொடுக்குறோம். ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.